ஈத்தரப்பையில இவனுக்காக தானடா ஒளிஞ்சு எங்கெல்லாம் துரத்துறது. ஆமா இங்க என்ன பேச வாங்க நம்ம ஆரம்பம். தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அவங்க தங்கச்சின்னா நம்ம தங்கச்சினா எல்லா தங்கச்சி ஒன்று தானே. ஸோ அதனால உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் தங்கச்சியை தான் டார்லிங்னு கூப்பிடுவாங்களா சார்? சார் செல்லமா கூப்பிட்டா தப்பா சார்? மச்சினிச்சுல ஒரு தனி பாசம் இருக்கும்ல. இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறீங்களே. நீங்க அவ அண்ணனா என்னன்னு இப்படி கேட்டு விட்டீங்க? கூட பிறந்தாதான் அண்ணனா? ஐயோ சார் டெய்லி என்ன சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டா சார். டெய்லி அங்க மெசேஜ் போயிடும். சாப்பிட்டியாமா, கரெக்டா சாப்பிடு, நல்லா படி, நான் சப்போர்ட் பண்றேன், நீ எதுக்கும் எதிர்பார்க்காத, லவ் மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லுவாரு சார். நான் சப்போர்ட் பண்றேன், நீ எதுக்கும் எதிர்பார்க்காத, லவ் மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லுவாரு சார். இல்ல சின்ன வயசுல டிசிஷன் வந்து தப்பா எடுத்துருவாங்களோ, கொஞ்சம் லேட் ஆகணும்ல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 24 சார். பெரிய வயசு தான். அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. எல்லாரும் வந்து மாமியார் வீட்டில் என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்க அப்படி எதிர்பார்ப்பாங்க. பட் அவர் எதிர்பார்த்ததே என் தங்கச்சியை தான். என்ன இது? ஏன்னா அவன் வந்து திருச்சியில படிக்கிறா. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் அவ இங்க வருவா, லீவ்ல வருவா. எக்கத்தை பாரு மாப்பிள்ளைக்கு. அது மட்டும் இல்லாம பட்டாசுலாம் கொஞ்சமா வாங்கலாம், கொஞ்சமா வாங்கிட்டு நாங்க அங்க போயிட்டா என் தங்கச்சியை பார்த்தோன்னே இவருக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட். இன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். வண்டி வாங்கி கொடுத்தாங்க சார். சார் அந்த வண்டி வாங்கி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் யாரை சார் கூட்டு போவாங்க? அவங்க என் தங்கச்சியை தான் சார் கூட்டு போவாங்க. அதனால தான் நான் அதை சொல்லலை. என் தங்கச்சி வா 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 ரைட் போலாம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஏத்திட்டு போனாங்க. நான் தல தீபாவளி ஷோ பண்ணலாம்னு நினைச்சேன். நோ ஓசிடி என்ன? ஆமா சார், அவன் நீட் அண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கிறது தான் சார் எனக்கு பிடிக்கல. இவ ரொம்ப நீட்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப தலகடியா இருக்கு சார். சார் நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு, ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். எப்படின்னா பெருக்கின வீடியோ திரும்ப திரும்ப பெருக்குவா, கழுவுன பாத்திரத்தை திரும்ப திரும்ப கழுவா. இப்போ சப்போஸ் திடீர்னு நான் அவளுக்கு உடம்புக்கு முடியாத டைம்ல பாத்திரத்தை கழுவேன். கழுவிட்டு நான் வந்துடுவேன். நான் கழுவுறதை பார்த்துட்டு உடனே மேடம் வருவாங்க. மேடம் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் டைம், அது பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்பாங்க. ரீஸ்டார்ட் எங்கேயாச்சும் சின்னதா அந்த விசில் எல்லாம் சின்னதா ரெண்டு திட்டிட்டு மறுபடியும் நான் கழுவுன பாத்திரத்தை எல்லாம் மறுபடியும் கழுவுறப்போ பாக்குறப்போ எனக்கு என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற லெவலுக்கு. விசில் முதற்கொண்டு விசில்ல இருக்கிற சின்ன அழுக்கு வரைக்கும் என்ன பார்க்க போறீங்க? விசில் என்ன பண்ண சார்? அதால இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மள வந்து அட்டாக் பண்ணும்ல. ஒண்ணே வர முடியாது நம்மளால. அவ்வளவுதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. ரெசல்யூஷன்ங்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கும். அவர் வந்து ட்ரிங்க் பண்றத குறைச்சிக்கணும், ஸ்மோக் பண்றத குறைச்சிக்கணும். சார் ட்ரிங்க் பண்ண மாட்டாரு. நான் கேக்குறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணலாம் சேர்ந்து. நான் கேக்குறேன்னா நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரிங்க் என்னது? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சார் தண்ணி அடிக்க மாட்டாரு சார். ஆனா ரொம்ப ஆசை நானும் அவரும் உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணணும்ட்டு. இது என்ன ஆசை? கேப்பேன் ஆனா குடிக்க மாட்டாரு சார். சாப்பிடுவேன். ராம் வஸ்கி வேணாம். பரவாயில்ல சொல்லு, பயப்படாத. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட். அவர் மேரேஜ் முன்னாடி வந்து எப்பயாவது ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பண்ணியிருக்காரு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார். அது நான் தான் வந்து பிடிக்காதுன்னு ஸ்டாப் பண்ணேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இனிமே நான் குடிக்க மாட்டேன். புது விதமான ஆசையா இருக்கப்பா. கணவர் குடிக்கணும், நானும் சேர்ந்து குடிக்கணுங்காங்க. நீ குடினா நான் குடிக்கணும், நீ நிறுத்தினா நான் நிறுத்தணுமா? நான் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்குள்ள ஒரு சிங்கம் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் குடும்பம் ரெண்டு. என்ன மெட்ராஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.